வழியா ஜவுளி எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுப்பா. யாமல கடையில வச்சு 100 வாட்டி போட்டு பார்த்தானே எடுத்துட்டு வந்தேன். வேற என்ன இங்கேயும் வந்து போடணுங்க. நாளைக்கு காலையில தீபாவளிக்கு போட்டுக்கலாம், பேசாம இரு. செல்வி அக்கா, அம்பிட்டு பேருக்கு நல்ல அந்த வாட்டி துணிமணி அமைஞ்சுக்கிட்டு பத்தியலா? ஆமா குந்தவ, எல்லாருக்கும் நல்ல துணிமணியா தான் இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு எடுத்தாச்சு. ஆமா செல்வி, அப்ப நாங்க வாரோம். என்ன லட்சுமி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? நைட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? இப்ப என்ன செய்ய போறிய? போய் அந்த டீ கடையில 2 உளுந்த வடை வாங்கினே, உன் பையில வச்சுட்டேனோ குந்தவ, பாரு. என் பையிலையே வச்சியே, எனக்கு வார்மை இல்லையே, இருங்க பாக்கட்டும். ஏக்கா, என் பையில இல்ல, முள்ளுக்கரண்டி உங்க பையில பாருங்க, உங்க பையில தான் கிடக்கும்னு நினைக்கேன். அப்படியா? என்ன பாக்கம் டீ இல்லையே குந்தவ, என் பையில இல்லையே. ஒருவேளை வடை எடுக்காம வந்துட்டோமோ? அப்ப என் பையில தான் போட்டிருப்பனோ? இருங்க பாக்கட்டும். என் பையில தான் இருக்கு குந்தவ, பாக்கல நான். எனக்கு வார்மையே இல்ல, மறந்து தான் போகுது. சரிக்கா, இருக்கலாம். நானும் வரையில இந்த முள்ளுக்கரண்டி அப்படியே பிச்சு பிச்சு வாயில போட்டுட்டோன்னு நினைச்சேன். ஏட்டி குந்தவ, என்னக்கா, உளுந்த விட சூடா இருந்துச்சுலா? நீங்க உளுந்த விடனா பிரியப்படுவியலா? அதான் வர வழியில அப்படியே தின்றுப்பியலும் நினைச்சேன். சரி செல்வி, அப்ப நான் போயிட்டு வரேன். தீபாவளியுமா இவ எமத்துல நிக்க முடியாது எனக்கு. செல்வி செல்வி, இம்மா தாத்தா சத்தம் கேக்கு. தீபாவளிக்கு கூப்பிட்டுதான் வந்திருக்காருன்னு நினைக்கேன். ஆமா, அவர் சத்தம் மட்டும் கேக்கு. வாங்கப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியா செல்வி? அடே குந்தவை, லட்சுமி இங்கதான் நிக்காளோ. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நல்லா இருக்கேன். தீபாவளிக்கு நாளைக்கு பேரனையும் பேத்தையும் கூட்டு போலான்னு வந்தேன். பரவென்ன சஞ்சனா, உங்க தாத்தா உங்களுக்கு தீபாவளிக்கு கூப்பிட வந்திருக்காரு. எனக்கு இப்படி ஒரு தாத்தா இல்லையே. ஏமா குந்தவ, நீயும் என் பிள்ளை மாதிரி தானே? நாளைக்கு தீபாவளிக்கு நீயும் லட்சுமி என் வீட்டுக்கு வந்துருங்க, செல்வி கூட சேர்ந்து. சரியா? நீங்க சொன்னதே போதும் மாமா. ஆமா மக்களே, உங்களுக்கு நிறைய வெடி ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அம்மா கூட வந்துடணும்னா காலையிலே. சரி தாத்தா, வந்துருவோம் நாங்க. பாட்டி என்ன செய்யுது? சரி செல்வி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நாளைக்கு தீபாவளிக்கு பாப்போம். ஆமாக்கா, நானும் வாரேன். சரி, போயிட்டு வாங்கம்மா. நாளைக்கு லட்சுமி குந்தவ 2 பேரும் வந்துடணும் தீபாவளிக்கு. சரியா? எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துருங்க. சரியா? சரிக்கா, வாரோம். தாத்தா தாத்தா தாத்தா, எங்க தங்கமான தாத்தா. ஏன் செல்லங்களா, தாத்தா தேடுனீங்களோ? பிறகு தேட மாட்டோம். தீபாவளி வேற வந்துட்டு உங்க நினைப்பு தான் எங்களுக்கு. பாட்டி என்ன செய்யுது தாத்தா? பாட்டி உங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா. வந்துருங்கன்னு மக்களே. சரி தாத்தா, இப்போ நாங்க Dress எடுத்துட்டு வந்திருக்கோம். காலையில குளிச்சிட்டு Dress போட்டு நேரா வந்துருவோம். சரி செல்வி, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துரு. வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். சரி மக்களே, போய் படுங்க. விடியக்கால சீக்கிரம் எந்திக்கணும். எந்திச்சு குளிச்சிட்டு தாத்தா வீட்டுக்கு போவோம். சரிம்மா. தீபாவளி 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 நந்தானி. மக்களே, தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. சேட்டை பண்ணாம அமைதியா இருக்கணும் வீட்டுக்கு போற வரைக்கும். சரியா? நல்லபடியா தீபாவளி கொண்டாடிட்டு போகணும். சரிம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஏன் கவலைப்படுத? நேரா உள்ள போ ஃபர்ஸ்ட். இந்த வாட்டி தம்பி உருப்படியா Dress எடுத்திருக்க. தாவணி அழகா இருக்கு, கேரளா சாரி மாடல்ல. அம்மா எனக்கு. உனக்கு என்னல, சூப்பரா இருக்கே Dress, ஜம்முன்னு இருக்கிய. சரி வாங்க உள்ள போவோம். எப்பா எப்பா. வா செல்வி. சஞ்சனா, சஞ்சய், எப்ப என் பேரன் பேத்தி அழகா இருக்காங்களே. என்ன அழகா இருக்கு Dress. தேங்க்ஸ் தாத்தா. யாமலே இவ்வளோ நேரம்? உனைய காலையிலே வர சொன்னா, சாயந்தரம் வந்திருக்க. ஏன் சஞ்சனா செல்லம், சஞ்சய் குட்டி வந்துட்டீங்களா? ஆமா ஈஸ்வரி, நான் சொன்னேன்ல, நான் அது பாத்துட்டு வந்து பிள்ளைகளை பத்தியா எப்படி வளர்ந்துட்டாகன்னு. ஆமா, நல்லா வளர்ந்துட்டாங்களே. நீ இப்போதைக்கு கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு வரலையே செல்வி. சரி, மாங்குன்னு கிடந்து செஞ்சில ஸ்வீட் எல்லாம் எடுத்து வை. பிள்ளைகளுக்கு நான் பட்டாசு எடுத்து கொடுக்க போறேன். பாட்டி ஒரு சுத்தி இழைச்சிருக்க மாதிரி இருக்க. பாப்பாக்கி எப்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. உட்காருங்க தங்கமே, நான் போய் ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வரேன். செல்வி, நீனும் உட்காரு. மக்களே, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. போய் வெடி போடுவோம். பேராண்டி, போய் பத்தவை மத்தாப்ப. செல்வியக்கா, என்ன எங்களை விட்டுட்டு மத்தாப்பு கொளுத்திட்டீங்களோ? வாங்க குந்தவி அக்கா, இப்பதான் வச்சிருக்கு. வா குந்தவ. லட்சுமி இங்க வரலையோ? நான் பைய பின்னாடி நடந்து வாராகக்கா. புது Dress போட்டிருக்காக பத்தியலா? பைய இழுத்து இழுத்து வாராகா நடந்து. அவளை கூட்டிட்டு வந்தியா குந்தவ? ஆமாக்கா, இன்னும் நிக்கல. என் சுடிதார் மறைச்சிருக்கும் உங்களுக்கு. நான் பாருங்க இங்க நிக்கா. ரீனா குட்டி, வாங்க வாங்க. ரீனா செல்லம், தீபாவளி வந்துட்டா உங்களுக்கு Dress சூப்பரா இருக்க. ஆமாக்கா, உங்களுக்கு
தீபாவளி வந்துட்டு நான் புது ட்ரெஸ் பாத்துட்டேன் பாத்தீங்களா? ட்ரெஸ் அழகா இருக்க தங்க பிள்ளை. வா குந்தவ. வாரே மாமி, நல்லா இருக்கீங்களா? நேத்து பார்த்தேன் மாமாவை. ரீனா அம்கே கோமானிக்கா? அது ஒண்ணும் இல்லல, விடிய கால இருந்து பலகாரம் அவ்வளோ பலகாரம் தின்றுருக்கு. இப்போ வரையிலையும் ஒரே லட்டு கேட்டு அழுவ. ரொம்ப இனிப்பு தின்னாலும் பல்லு குடையுது, அழுவுது நைட்டுக்கு கிடந்து. அதான் குடுக்கலன்ட்டு குவாச்சிக்கிட்டு நிக்காஹா. நிக்கட்டு இப்ப பட்டாசு போட்டோன்னே விளையாட ஆரம்பிச்சிருவா. ஏ லட்சு, நான் வந்துட்டேன் டி குந்தவ. ஒரே நைட்டியை போட்டு நடந்துகிட்டு இருந்திய, சேலை கட்டினா அப்படித்தான் இருக்கும். செல்வி அக்கா. வா லட்சுமி, சேலை சூப்பரா இருக்க. கடையில பாக்கையில கூட கலர் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, உடுத்தினானே நல்லா எடுப்பா இருக்கப்பா. சரி வெடிய போடுவோமா? வாங்க எல்லாரும். பேராண்டி போய் வெடிய பத்தவை. தாத்தா, என் ரேஞ்ச் என்ன? நீ புஷ்வானத்தை வேணும்னு என்னைய பத்த வைக்க சொல்ற. இதெல்லாம் சஞ்சனாக்கு தான் லைக். சஞ்சனி வெடி பாடுங்க. ஈரக்குட்டி பாப்பா, இப்ப சஞ்சனாக்கா எப்படி வைக்கான்னு பாரு வெடிய. சஞ்சனா, சின்ன பிள்ளை ஆசைப்படுதா, அந்த வெடிய வை பாப்போம். நீ தானே வெடி வெடின்னு பறந்த தாத்தாட்ட. புஷ்வானத்தை கையில இந்த பாடா பெருசா சரவெடி ஆட்டப்பம் தான் கேட்ட. அது வரையில நாங்க வைப்போம், நீங்க பாருங்க. இப்போ நீ வந்து புஷ்வானத்தை கொளுத்து. என்ன யாராவது வைக்க போறீங்களா? என்ன இல்ல நான் வைக்கவா? நானே வைக்கேன். ஏ